கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஒரே இடத்தில் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சில பகுதிகளுக்கு இலவச அனுமதியை வழங்குவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம். மணி, தற்பொழுது கொடைக்கானலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஒரு சில பகுதிகளுக்கு இலவச அனுமதியை வழங்குவதாக மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்கள், எந்தெந்த பகுதிகளுக்கு அனுமதி இலவசம் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள்? நிச்சயம் செய்யதா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என காலை 7 மணி முதல் தற்போது வரை கொடைக்கானல் வாடகை வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் வனத்துறை ஏசிஎஃப் ஆகியோர்கள் பாம்பார்புரம் பகுதியில் போராட்டம் நடைபெறும் பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் கொடைக்கானல் உள்ள அனைத்து வாகன ஓட்டிகளும் மற்றும் உரிமையாளர்கள் மூஞ்சிக்கல் கொடைக்கானல் மைய பகுதியில் அமைந்துள்ள மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள பேரிகார்டுகளை சாலை நடுவே மறைத்து சாலையில் தற்போது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரின் மைய பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தொடர்ந்து அணிவகுத்து நிற்கும் அவநிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல் நகரின் முக்கிய சாலைகளில் ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம் சாலை என அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மக்கள் பெரும் சிரமத்தை அடைந்து வருகின்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடி அகற்றாவிட்டால் போராட்டங்கள் தொடரும் என உள்ளூர் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது ஒரு அறிவிப்பு அறிவித்துள்ளார். அதாவது கொடைக்கானலில் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அது பேச்சுவார்த்தை தோல்வியாயிருந்தது. தற்போது கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா கோயில், துன்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் தற்காலிகமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அனுமதி சீட்டுகள் பிரைன் பூங்கா, கோக்கஸ் வாக், பேருந்து நிலையம் உள்ளிட்ட 5 இடங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தங்களுடைய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அனுமதி சீட்டு வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சங்கீதா, தற்பொழுது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?